திண்டிவனம் அருகே பயங்கர விபத்தில் ஒருவர் பலி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பெலாகுப்பம் சிப்காட் தொழில்பேட்டை பகுதியில் பயணிகள் ஆட்டோ மீது சரக்கு வாகனம் மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் செஞ்சி ஆனாங்கூரைச் சேர்ந்த பாலாஜி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் தினேஷ், ராகுல் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிவா ஆகிய 3 பேர் பலத்த காயங்களுடன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து ரோஷனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் மீண்டும் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மற்றும் மயிலம் தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சண்முகத்தின் ஆதரவாளர்களிடம் இருந்த பொறுப்புகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திண்டிவனத்தில் ஒன்று கூடிய நிர்வாகிகள் மாநிலம், மாவட்டம், நகரம், ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா கடிதங்களை தயாரித்தனர். அந்த கடிதங்களில் கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டுமே விலகுகிறோம், அதிமுக தொண்டர்களாக தொடர்ந்து செயல்படுவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து 5 பேருந்துகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட கார்களில் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று ராஜினாமா கடிதங்களை வழங்க அவர்கள் புறப்பட்டனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரில் கோவில்களில் நடைபெறுவதாக கூறப்படும் முறைகேடுகளை கண்டித்து பாஜக பிரசார பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கரூர் மற்றும் பழனி கோவில்கள் தொடர்பான விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். கட்டண கழிப்பறை பயன்பாட்டிற்கு வருமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூட்டேரிப்பட்டில் 7,85,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டண கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டும் இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. விழுப்புரம் சாலை அருகே அமைந்துள்ள இந்த கழிப்பறை தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் முக்கிய பகுதியில் உள்ளது. ஆனால் திறப்பு விழா மற்றும் மின் இணைப்பு வழங்கப்படாததால் பயன்பாடின்றி கிடக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். உடனடியாக மின் இணைப்பு வழங்கி கட்டண கழிப்பறையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட ஏரிகளின் நீர்வரத்து வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் கவலையில் உள்ளனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 624 ஏரிகள் உள்ளன. இதில் செஞ்சி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டாலும் போதிய நிதி இல்லாததால் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் மழைநீரை சேமிக்க ஏரி வாய்க்கால்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.